ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி சிந்தட்டிக் வினிகர், அதுவும் ஊறுகாய்க்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த ஒரு வினிகர் இருந்தால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 விஷயம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அப்போ எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்களோடது, மெயினாக டீ வைக்கிற பாத்திரம், பால் கொதித்து சிந்துற பாத்திரம், நான்ஸ்டிக் பேனோட பின்னாடி, குக்கரோட பின்னாடி, இதெல்லாம் இந்த மாதிரி துரும்பெடுத்து ரொம்பவே ஸ்டெயினாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டெயின் எல்லாம் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற சிந்தட்டிக் வினிகர் சின்ன மூடி அளவுக்கு எடுத்து நம்ம அதுக்கு மேலே ஒன்று ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த உப்பும் வினிகரும் நல்லபடியாக அந்த துரும்பெல்லாம் இருக்கிற பாகத்துக்கு, இல்லைன்னா ஸ்டெயின் இருக்கிற அந்த ஒரு பாகத்துக்கு நீங்கள் நல்லா ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் ரொம்ப ஹார்டாக தேய்க்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. சாஃப்டான ஸ்க்ரப்பர் கூட பயன்படுத்திட்டு ஒன்று தேய்ச்சி மட்டும் எடுத்தால் போதுங்க. அந்த பாத்திரத்துக்கு, மெயினாக பால் பாத்திரத்துக்கு, நம்ம பால் எல்லாம் கொதிக்க வைக்கிற பாத்திரத்துக்கு பின்னாடி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே துரும்பெடுத்து பழசாயிட்டு இருக்கும் அது பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி இருக்கிற பாத்திரம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் டைமுக்கு, ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஸ்டெயினாக இருந்தால், துரும்ப கரையாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிந்தட்டிக் வினகரும் உப்பும் போட்டு ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப சாஃப்டான ஸ்க்ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி விட்டாலே போதும், லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். எப்பேற்பட்ட விடாப்பிடியான துரும்புகர ஸ்டெயினாக இருந்தாலும் ஈஸியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைவாகவே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரொம்பவே சுலபமாக இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம நல்லா புதுசாக ஆக்கிறதுக்காக வேண்டிட்டு சிந்தட்டிக் வினகர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதான், நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி கூட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கையாலே அந்த உப்பும் சிந்தட்டிக் வினிகரும் ஒன்று க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது நம்மளோட அந்த பாத்திரத்துக்கு பின்னாடின்னு பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி கூட எடுத்தாச்சு. புதுசாக ஆயிடுச்சு நம்மளோடது டீ பாத்திரம், இல்லைன்னா பால் பாத்திரம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம வாங்கின பாத்திரம் கூட புதுசாக மாற்றிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இனி நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு 3/4 பவுல் அளவுக்கு பர்னியர்ட் மில்லட் தான் நான் எடுத்திருக்கேன். மில்லட்ஸ் பல வகையாக இருக்குது, அதில் பர்னியர்ட் மில்லட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது ஒரு 1/4 பவுல் அளவுக்கு லிட்டில் மில்லட், அதுவும் எடுத்திருக்கேன். இனி நமக்கு தேவையானது கருப்பு உளுந்து தாங்க, அது ஒரு 1/2 பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஊறுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். நான் இங்கே நைட்டு தாங்க இது ஊற வைக்கிறேன், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டிட்டு. அவ்வளோதான், நம்ம சேர்த்து கொடுத்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ நமக்கு அந்த ஊறின தண்ணியில் அரைச்செடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நான் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்றதுனால ஓவர் நைட் ஊற வைக்கிறதுக்காக போகிறேங்க. அவ்வளோதான், லிட்டு போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் இதை நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காலையில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க, நல்லாவே ஊறி வந்துருச்சு நம்மளோட மில்லட்ஸும் கருப்பு உளுந்தும். அந்த ஊறின தண்ணியில் நம்ம இதை அரைச்சி எடுக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்காக மிக்சியில் தாங்க போட்டு அரைக்க போகிறோம். நல்லா ஓவர் நைட் நமக்கு இது ஊறி வந்ததுனாலே மிக்சி ஜாரில் போட்டாலும் நல்லா ஃபைனாக நமக்கு இது அரைஞ்சு கிடைக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். அதோடவே ஒரு 3/4 பவுல் அளவுக்கு சாப்பாடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அரிசியில் சாப்பாடு செய்கிறீங்களோ அந்த சாப்பாடை சேர்த்துக்கலாம். அதோடவே காரத்துக்கு தேவையான 2 காஞ்ச மிளகா, 4 பல் அளவுக்கு பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது நம்மளோட ஹெல்த்தியான தோசைக்கு இன்னும் டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் கொடுக்கும். அவ்வளோதான், பழுத்த தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம ஊறின அந்த தண்ணியை, அதாவது நம்ம மில்லட்ஸ் கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, கோஸாக கொரகரப்போட தான் நம்ம அரைச்செடுக்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் அரைச்சிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை ஊற்றி நல்லா தோசையை சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், பேனில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நம்ம தோசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கீ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம இது எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் உங்கள் உடம்புக்கு. அது மட்டும் இல்லைங்க, நைட் ஒரு நல்ல ஒரு டின்னராக கூட நீங்கள் இது சாப்பிட்டுக்கலாம்.
சிறுதானியங்கள் நார்ச்சத்து, புரதம், கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்த மிகச்சிறந்த உணவாகும். இவை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தல், எடையை குறைத்தல், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தல் மற்றும் செரிமானத்தை சீராக்குதல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகளை தருகின்றன. கண்டிப்பா நீங்களும் டெய்லி சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் 2லிருந்து ஒரு 3 நாளாவது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா ஒரு டின்னரா நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி தான் நம்ம மில்லட்ஸ் தோசை செய்யறோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஹோட்டல்லேருந்து ஃபுட் எல்லாம் வாங்கும்போது கிடைக்கிற யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் தாங்க நான் எடுத்திருக்கேன். அதோடவே நம்ம காட்டன் பஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் கையில் காட்டன் பஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம். அந்த காட்டன் பஞ்சோடவே நம்ம இப்போ ஊற்ற போகிறது சிந்தட்டிக் வினிகர் தான். நல்லா அந்த காட்டன் பஞ்சு மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். சிந்தட்டிக் வினிகர் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு வினிகரோட ஸ்மெல்லு நல்லபடியாக வெளியே என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக வேண்டிட்டு அதோட மூடியில் நம்ம குட்டி குட்டியாக ஹோல்ஸும் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். நம்ம வீட்டில் நம்ம மாத கணக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அரிசி, கோதம்பு, அது மட்டும் இல்லைங்க, நம்ம பிடிச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அரிசி மாவு, கோதம்பு மாவு, இதில் எல்லாம் நமக்கு வண்டு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த சிந்தட்டிக் வினிகர் சேர்த்த யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் அப்படியே அதில் இறக்கி வச்சா போதும். அந்த ஒரு சிந்தட்டிக் வினிகரோட ஸ்மெல்லுக்கு எவ்வளோ வருஷம் தான் நீங்கள் உங்களோட அரிசி, கோதம்பு எல்லாம் எடுத்து வச்சாலும் ஒன் டே போகாதுங்க. ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க. கடையில் கடைக்காரங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ரொம்பவே திக்காக இல்லாத தெளிஞ்ச கஞ்சி தண்ணி தாங்க. நம்ம சாப்பாடு வடிக்கும்போது கிடைக்கிற தெளிஞ்ச கஞ்சி தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். அதோடவே நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போகிறது சிந்தட்டிக் வினிகர் தான். நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற சிந்தட்டிக் வினிகர் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அது தேவையான அளவுக்கு, அதாவது நான் இங்கே 1 கிளாஸ் அளவுக்கு கஞ்சி தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிந்தட்டிக் வினிகர் ஆட் பண்ணி இருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான். இந்த ஒரு கஞ்சி தண்ணி வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்படி நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு கஞ்சி தண்ணி, அதாவது சிந்தட்டிக் வினிகரும் கஞ்சி தண்ணியும் சேர்த்த இந்த ஒரு கஞ்சி தண்ணி நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய ரோசா செடி, குட்டி குட்டி செடிங்க, அதாவது நம்ம கிச்சன் பிளான்ட்ஸ்ன்னு நம்ம வச்சுருப்போம். அதாவது தக்காளி செடி, மிளகாய் செடி, பூச்செடிங்க, மல்லி இலை செடி, அது போலவே கருவேப்பிலை, இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஒரு கஞ்சி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப சுலபமாக ஈஸியாக அதெல்லாம் வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் கேஸ் ஸ்டோப்பில், கவுண்டர் டாப்பில், கிச்சன் சிங்க்கெல்லாம் நம்ம இந்த ஒரு கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கிச்சனில் பல்லி தொல்லை, கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி வெள்ளை முடி நீங்கள் டை பண்ணும்போது ட்ரை ஆகாமல், டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் நல்லா ஷைனிங்காக நல்லா பளபளப்போட கருப்பாக்குறதுக்கும் இந்த ஒரு கருமை நிறம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யறதுக்காக வேண்டிட்டு என்னோடது ஃப்ரெண்டான ஆயுர்வேதிக் டாக்டர் சொல்லி கொடுத்த ஒரு அருமையான ஹெடே மெத்தடுங்க. இப்படி தான் நம்ம ஹெடே செய்கிறோம் அப்படின்னா நம்மளோடது முடி ட்ரை ஆகாமல் நல்லா ஷைனிங்காக மாறிடும். ரொம்ப நாளைக்கு அந்த கருமை நிறம் நீடிக்கவும் செய்யும். அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், அதுவும் நல்ல ரொம்பவே புளிக்காத தயிர் தான் நாம் எடுக்கணும். தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, உங்கள் முடியோடது அளவுக்கு தகுந்த மாதிரி. தயிரில் உள்ள புரதம், வைட்டமின்கள் மற்றும் லாக்டிக் அமிலம் முடிக்கு ஈரப்பதம் அளித்து பொடுகை போக்கி முடியை வேரிலிருந்து வலுவாக்குறது. அதோடவே நாம் இங்கே சேர்த்து கொடுக்க போகிறது அலோவேரா ஜெல்லு தாங்க. அதுவும் நம்மளோடது முடிக்கு அவ்வளோ ரொம்ப சிறந்தது. இப்போது அலோவேரா ஜெல்லும் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவுக்கு பிளாக் ஹென்னா எடுத்துக்கலாம். இங்கே பிளாக் ஹென்னா வாங்கும்போது ஆயுர்வேதிக் ஷாப்பில் இருந்து அமூனே இல்லாத கெமிக்கல் ஃப்ரீயான பிளாக் ஹென்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஹென்னா சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்றும் வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்மளோடது தலைமுடியில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி தான் நம்ம ஹெடே ரெடி பண்ணாலும் ஒரு சிலவங்களுக்கு தலையில் அலர்ஜி பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் மட்டும் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனை இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மட்டும் உங்கள் தலைமுடியில் முழுசாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு அரை ஹவர் டைம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு மைல்டான சோப்பு, ஷாம்பு ஏதோ ஒன்று பயன்படுத்திட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டான நல்ல ஒரு ஹேர் டை நம்ம இந்த மாதிரி நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது முடி ட்ரை ஆகாமல்
டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் நல்ல ஷைனிங்காக உங்கள் முடி மாறும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமேட்டு உங்கள் வெள்ளை முடி கிராஜுவலாக கருப்பாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். நல்லபடியாக இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெடை செய்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது ஈவனாக ரூட்டில் இருந்து உங்கள் வெள்ளை முடி கருப்பாகவும் செய்யும். கண்டிப்பாக இனி நீங்கள் ஹெடை செய்யும்போது இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸும் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.